நண்பா, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸு கீழே வரக்கூடிய இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி ICFன்னு சொல்லுவாங்க. இது சென்னையில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வேறு லெவலில் ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை, சரிங்களா? இங்கே இருந்தால் இந்த நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டீஸ் ப்ரோ அப்படின்னா, அப்ரெண்டிஷிப் போஸ்டிங்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இதானா அப்படின்னா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட வெளியே நிறைய பேர் இந்த வேக்கன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்ரெண்டிஷிப் போஸ்ட் ப்ரோ அப்படின்னா, இந்த வேக்கன்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், வேறு எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களும் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோ என்ன வேக்கன்சிஸ் ப்ரோ அப்படின்னா, ஃப்ரெஷருக்கும் ITAக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட்டு, பெயிண்டர், வெல்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MLT, பேத்தாலஜி, PA, SSA அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஃப்ரெஷருக்கு ஒரு 200 வேக்கன்சியும் ITAக்கு ஒரு 582 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். இந்த ITA நான் என்னென்ன பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு வேளை ITAக்கு மேலே இன்ஜினியரிங்கோ, டிகிரியோ, டிப்ளமோவோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 12க்கு மேலே நீங்கள் டிகிரி, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், 10th 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா ITI முடிச்சிருக்கணும், அப்போ மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் தான், சரிங்களா? உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரயில்வே குரூப் D எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து கன்செஷன் கொடுப்பாங்க மார்க்ஸில், சரிங்களா? அந்த எக்ஸாமில் நீங்கள் 40% மார்க் எடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், வேலைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டோட நம்பர் தான், சரிங்களா? சென்னை நம்பர். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 15 வயசுலேருந்து 24 வயசு இருக்கக்கூடிய எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் OBCயாக இருந்தால் 27 வயசு வரைக்கும், SC/STயாக இருந்தால் 29 வயசு வரைக்கும் இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் ITA, அதாவது 10th முடிச்சுட்டு ITA, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ITAன்னு கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு நீங்கள் ITAயோ இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் ITAயோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன ட்ரேட் அப்படின்னா, நீங்கள் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் பொறுத்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபிட்டரு, மெஷினிஸ்ட்டு, எலக்ட்ரீஷியனு, கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 1 year ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ITI கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை வெல்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1 வருஷம் 3 மாதம் ட்ரைனிங்கும். நீங்கள் ஒருவேளை 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா MLT, ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜிக்கு. ஸோ இதுக்கும் 1 year ப்ளஸ் உங்களுக்கு 3 months வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்டைஃபண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 6000 ரூபாயும் மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் 12th முடிச்சிருக்கீங்கன்னா 7000 ரூபாயும், ITAனா 7000 ரூபாயும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து சப்சிடி ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்ககிட்ட சப்சிடியில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் தங்குற இடம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது இதுக்கு அப்படின்னா, இந்த வெப்சைட் pbicf.gov.in, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் விண்ணப்பிக்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 ரூபா வாங்குறாங்க. அதாவது அனைத்து பெண்கள் மற்றும் SC/ST கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கால் லெட்டரோ இல்லை நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்றதோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றதோ SMS அண்ட் இமெயில் மூலமாக மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் கரெக்டான மெயில் ஐடியும் கரெக்டான ஃபோன் நம்பரும் கொடுங்க.
ஸோ எப்படி ப்ரோ நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமோ இல்லை வேறு எந்த இதுவுமே கிடையாது. சரிங்களா? டேரெக்டாக அவங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எலிஜிபிள்னா கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணணும். எப்போ அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது. ஒருவேளை உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போயே சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ் குமரன். நன்றி, வணக்கம்.